கொஞ்சம் பேசும். ஸோ நாங்க பார்த்திருப்போம் வேர்ப்ஸ்ல நிறைய கேட்டகரிஸ் இருக்கு சரிதானே. ஸோ இந்த ஸ்கிரீன் எல்லாருக்கும் தெரியுதா? கேன் யூ ஆல் see my screen? Yes, sir. எஸ், ஓகே. ஸோ வேர்ப்ஸ்ல பாருங்க, நிறைய கைண்ட் ஆஃப் வேர்ப்ஸ் நாங்க பார்த்திருக்கோம், ரைட்? எப்படியான வேர்ப்ஸ் எல்லாம் நாங்க பார்த்திருக்கோம்? ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்ஷன் வேர்ப்ஸ் ஒரு கேட்டகரி பார்த்திருக்கோம். ஆக்ஷன் வேர்ப்ஸ் என்ன? பிளே, குக், ஈட், இப்படி எல்லாம் வருதுதானே. இதெல்லாம் நாங்க ஆக்ஷன் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், ரைட்? என்ன ஒரு செயல்களை குறிக்கிற வினை சொற்கள் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி எங்களுக்கு ஆக்சிலரி வேர்ப்ஸ் சொல்லி ஒரு ஒரு வேர்ப் கேட்டகரி பார்த்திருப்போம். ஸோ எங்களுக்கு ஒரு ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னு சொன்னா அதுல என்ன காலம் என்ன டென்ஸ்ன்னு சொல்லி நாங்க டிசைட் பண்றதுக்குரிய வேலைகளை செய்யறாக்கல நாங்க என்னன்னு சொல்லுவோம்? ஆக்சிலரி வேர்ப் அப்படின்னு சொல்லி. இப்போ மேம், இஸ், டு, டஸ், இப்படியான வேர்ப்ஸை வந்து நாங்க ஆக்சிலரி வேர்ப்ஸ் அல்லது இதுக்கு இன்னொரு பேர் சொல்றேன், என்ன, ஹெல்பிங் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இவங்க எல்லாமே இங்கிலீஷ்ல ஒரு வினை சொற்கள், அதை குறிக்கக்கூடிய ஒரு சொற்கள் சரிதானே. அதே மாதிரி எங்களுக்கு இன்னொரு விஷயம் இருக்கு, யாருன்னு சொன்னா இந்த மோடல் வேர்ப்ஸ். மோடல் வேர்ப்ஸ் அப்படின்னு சொன்னா யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, லெட் மீ எக்ஸ்பிளைன் இட். A modal verb is a special type of helping verb used to express ability, possibility, permission, necessity or advice. அப்ப ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல சில சிறப்பான ஸ்பெஷலான ஒரு விஷயத்தை பத்தி நாங்க பேச வேண்டிய தேவைகள் வரும். ஸ்பெஷல் என்ன? இந்த இருக்கிற மாதிரியான விஷயங்கள். எப்படி? இப்போ ஒரு எபிலிட்டி. எபிலிட்டின்னு சொல்றது என்ன? ஒரு ஆளுக்கு செய்ய இயலுமா இருக்கிற ஒரு விஷயம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் வெல் அப்படின்னு சொன்னா நான் நன்றாக இங்கிலீஷ் பேச முடியும் அப்படின்னு சொல்றது. ஸோ அந்த இடத்துல நாங்க கேன் அப்படிங்கிற ஒரு ஒரு சொல்ல நாங்க யூஸ் பண்ணியிருந்தோம். அந்த கேனை நாங்க என்னன்னு சொல்ற, எல்லாருக்கும் சவுண்ட் எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கா? கேன் யூ ஹியர் மீ வெல் எவ்ரி ஒன்? Yes, sir. Yes, sir. Right. I think Shifa, it's on your side, I guess. It's your device problem, I guess. மற்ற எல்லாருக்கும் சவுண்ட் நல்லா கேட்குன்னு சொல்றாங்களே, ரைட்? ஸோ பாருங்க, இப்படியான எபிலிட்டி. ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு சென்டென்ஸ் என்ன, ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் வெல் அப்படின்னு சொன்னேன். அப்ப அந்த இடத்துல கேன் அப்படின்னு ஒரு சொல் யூஸ் பண்ணிட்டு பார்த்துருப்பீங்க. அப்ப என்ன அர்த்தம்? அதுக்கு என்னால நன்றாக இங்கிலீஷ் பேச முடியும். அந்த முடியும்னு சொல்லி இங்கிலீஷ்ல வாரத்துக்கு நாங்க கேன் அப்படிங்கிற ஒரு சொல் ஒன்றை யூஸ் பண்றோம். அந்த மாதிரியான சொற்கள் தான் இங்கிலீஷ்ல யாரு? இந்த மோடல் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்றேன். மோடல் வேர்ப்ஸ் அல்லது மோடல் ஆக்சிலரிஸ் அப்படின்னு நாங்க சொல்லுவோம், ரைட்? அதே போல இப்படியான வேர்ட்ஸை நாங்க ஒரு பாசிபிலிட்டின்னு சொன்னா நடக்கக்கூடிய விஷயம், இந்த விஷயம் நடக்கலாம் அப்படின்னு நாங்க சொல்லுவோம் தானே. அப்படியான சென்டென்சஸ்ல நாங்க இந்த மோடல் வேர்ப்ஸை யூஸ் பண்ணலாம். அதே போல பெர்மிஷன் சொன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உங்களோட ஸ்கூல்ல கிளாஸ் ரூம்ல எல்லாம் கேட்டிருப்பீங்க, வெளியில போயிட்டு வந்து கிளாஸுக்குள்ள போகணும்னு சொன்னா என்ன, டீச்சர் மே ஐ கம் இன், டீச்சர் நான் உள்ள வரலாமா? அந்த இடத்துல மே அப்படின்னு ஒரு வேர்ட் யூஸ் பண்ணிருப்போம். அதுவும் என்ன, பெர்மிஷன் கேட்கறதுக்காக நாங்க யூஸ் பண்ணின ஒரு மோடல் வேர்ப். அடுத்தது நெசசிட்டி. அப்ப நெசசிட்டின்னு சொன்னா ஒரு கட்டாய தன்மை, இந்த விஷயத்தை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். அப்ப அதை நாங்க ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்துட்டு இருந்தோம். மஸ்ட் அப்படின்ட்டு வர ஒரு வேர்டு இருந்திருக்கு. மஸ்ட்ன்னு சொன்னா என்ன, கட்டாயமா செய்ய வேண்டியது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஷுட் வியர் சீட் பெல்ட், சாரி, யூ மஸ்ட் வியர் சீட் பெல்ட் வைல் டிரைவிங். டிரைவிங் பண்ணும்போது நீங்க கட்டாயமாக சீட் பெல்ட் போட வேண்டும். அப்ப அது என்ன, அங்க ஒரு நெசசிட்டி இருக்கு, ஒரு கட்டாய தன்மை. ஸோ அந்த இடத்துல நாங்க மஸ்ட் யூஸ் பண்ணோம். ஸோ இப்படியான விஷயங்களை, இப்படியான ஸ்பெஷலான விஷயங்களை பேசுறதுக்கு நாங்க என்ன செய்யணும்? இந்த மோடல் வேர்ப்ஸை தான் யூஸ் பண்றோம். அதோட மோடல் வேர்ப்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ல நாங்க மோடல் வேர்போட சேர்த்து அதுக்கு பக்கத்துல தானே மெயின் வேர்ப் யூஸ் பண்ண போறோம். அந்த மெயின் வேர்ப் எப்பவுமே என்ன என்ன வேர்ஷன்ல இருக்கும்? நாங்க நேத்து கிளாஸ்ல வேர்ஷன் 1 சொல்ற வேர்ஷன்ல இருக்கும், சரிதானே? சோ அது எப்படி வருதுன்னு பார்ப்போம். அதே போல இந்த மோடல் வேர்ப்ஸை வச்சு நாங்க இப்படியான கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணலாம், பாஸ்டுக்குரிய கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணலாம், சரிதானே? அதாவது பாஸ்ட் இல்ல, பெர்ஃபெக்ட், மோடல் பெர்ஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம். நாங்க இப்படி சொல்லுவோம் தானே, நான் இந்த விஷயத்தை செஞ்சிருக்கலாம்,
அவங்க நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கலாம் இப்படியெல்லாம் சொல்லுவோம் தானே. அந்த மாதிரியான ஒரு மோடல் பெர்ஃபெக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் நாங்க பண்ணுவோம் இந்த மோடல் வேர்ப்ஸை வச்சு. ஸோ அதெல்லாம் என்னன்னு சொல்லி கொஞ்சம் பார்ப்போம், சரிதானே. ஆனா யூஸ்வலா ஒரு மோடல் வேர்ப் மட்டும் தனியா வருதுன்னு சொன்னா பின்னால வர வேர்ப் எப்பயும் என்ன வேர்ஷன்ல போடுவீங்க? ஐ கேன் பிளேன்னு சொல்லுவீங்களா, ஐ கேன் பிளேடுன்னு சொல்லுவீங்களா? விச் இஸ் கரெக்ட்? I can play. ஐ கேன் பிளே, என்னால் விளையாட முடியும். ஐ கேன் பிளே, ரைட். ஸோ இப்படி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் இந்த மோடல் வேர்ப்ஸ் அநேகமா இருக்கு, ரைட். மோஸ்ட்லி இதுக்குரிய மோடல் பெர்ஃபெக்ட் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு, அதை நான் கீழே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், ரைட். ஓகே, ஸோ இப்போதைக்கு இந்த விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட். இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம். கேன் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு 3 வகையான மீனிங்ஸ்ல நாங்க யூஸ் பண்ணலாம், சரியானே. கேன் அப்படின்னு போட்டு ஒரு விஷயத்த சொல்றோம்னு சொன்னா அதுக்கு 3 வகையான அர்த்தங்கள் எடுக்கலாம். என்னன்னு சொன்னா, ஒன்று எபிலிட்டி. எபிலிட்டின்னு சொல்றது என்ன? ஒரு ஆளுக்கு செய்ய இயலுமான விஷயம். முதலாவது பாருங்க, அப்ப இதுவும் கேன் வந்து செய்ய இயலுமான விஷயம் எந்த டென்ஸ்ல கேனை போட்டு பேசினா அது எந்த டென்ஸுக்குள்ள வரும்? Present. ப்ரெசென்ட்டுக்குள்ள வரும். அதாவது இப்போ இந்த விஷயத்தை செய்ய இயலும் அப்படின்னு நாங்க சொல்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஷீ கேன் ஸ்பீக் பிரெஞ்ச் அப்படின்னு சொன்னா என்ன? ஷீ கேன் ஸ்பீக் பிரெஞ்ச் அப்படின்னு சொன்னா அவளால் பிரெஞ்சு மொழி ஆ, பேச பேச முடியும். அப்ப இப்பவும் அவக்கு என்ன? பிரெஞ்சு பேச இயலுமா இருக்குது, அவளால இதை செய்ய முடியும், பிரெஞ்சு மொழியை பேச முடியும் அப்படின்னு சொல்றோம். அந்த இடத்துல நாங்க என்ன ஆக்சிலரி வேர்ப் யூஸ் பண்ணிருக்கோம்? சாரி, மோடல் வேர்ப் யூஸ் பண்ணிருக்கோம், கேன், ரைட். இந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்கு. அதே போல இப்ப இன்னொரு விஷயம், இன்னொரு சென்டென்ஸ் சும்மா சாதாரணமா சொல்லுவோம், we can do it, we can do it, எங்களால அதை செய்ய முடியும். அப்ப என்ன? ஒரு விஷயத்தை செய்ய இயலும்னு சொன்னா என்ன ஒரு எபிலிட்டி. எப்ப செய்ய இயலும்? இப்போ. we can do it, right. so ஒரு எபிலிட்டியை நாங்க நிகழ்காலத்துல சொல்லி காட்டணும் அப்படின்னு சொன்னா நாங்க என்ன மோடல் வேர்ப் யூஸ் பண்ணலாம்? சாரி, மோடல் வேர்ப் கேன் யூஸ் பண்ணலாம், ரைட். இதே போல ரெண்டாவது மீனிங் இந்த கேனுக்கு நாங்க கொடுக்கிறது பாசிபிலிட்டி. அதாவது சொல்லுங்க. ஒரு டாஸ்க் அச்சீவ் பண்றதுனால வந்துட்டு கேன் தான் யூஸ் பண்றோம். என்னது? எப்படி? இப்ப ஏதாச்சும் ஒரு டாஸ்க் அச்சீவ் பண்ணணும், ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணணும்னு சொன்னா கேன் தானே யூஸ் பண்றோம். அதாவது நீங்க முடியும் அப்படின்ற ஒரு அர்த்தத்துல செல்ல போறீங்கன்னு சொன்னா அதுக்கு எல்லா இடத்துலயும் கேன் யூஸ் பண்ணலாம், சரியா. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ கேன் கம்ப்ளீட் த டாஸ்க் அப்படின்னு சொன்னா என்ன? என்னால டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியும், சிம்பிள், ரைட். இப்ப அது இப்ப எனக்கு அது செய்யலும் சிலது ஒரு ஃபியூச்சர்ல இருக்கு, இப்ப அதுக்கும் கேன் யூஸ் பண்றோம். அதாவது இப்போ ஃபியூச்சர் மாதிரி இருந்தாலும் முடியும்னு சொல்றதால நாம் என்ன சொல்றோம்? இப்போ நடைமுறையில ஏலும், ரைட்டா. அத பிரசன்ட் சொல்றோம், ரைட். ஓகே. அடுத்தது பாசிபிலிட்டி. பாசிபிலிட்டின்னு சொன்னா இந்த விஷயம் நடக்கலாம். இப்ப முதலாவது ஒரு சென்டென்ஸ், ஒரு எக்ஸாம்பிள் போட்டீங்க பாருங்க. இட் கேன் ஹேப்பன் டு எனி ஒன். இட் கேன் ஹேப்பன் டு எனி ஒன். யாருக்கு வேணும்னு சொன்னாலும் இது நடக்கலாம். என்ன? ஏதோ ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இட் கேன் ஹேப்பன் டு எனி ஒன். அப்ப நீங்க ஒரு ஆக்சிடென்ட் ஒன்றை பாக்குறீங்க, ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடந்திருக்கு. அப்ப உங்களோட ஃப்ரெண்டும் நீங்களும் அதை பார்த்து பேசிட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க சொல்றீங்க, இட் கேன் ஹேப்பன் டு எனி ஒன். யாருக்கு வேணும்னாலும் இது நடக்கலாம், இது நடக்கலாம். ஆக்சிடென்ட் யாருக்கு வேணாலும் நடக்கலாம். இட் கேன் ஹேப்பன் டு எனி ஒன். அப்ப என்ன? இது நடக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நாங்க சொல்ல போகலையும் என்னதை யூஸ் பண்ணிருக்கோம்? பாசிபிலிட்டி, ரைட். அதே போல இப்போ இன்னொரு இந்த மோடல் வேர்ப்ஸை வச்சு நாங்க சென்டென்ஸ் தான் சொல்லணும் இல்லை, கேள்வியும் சொல்லலாம், சரியானே. அப்ப கேள்விகள் நாங்க டென்சஸ் படிக்கக்குள்ள எங்களுக்கு கொஷின்ஸ் எப்படி வந்துச்சு? கொஷன் ஃபார்ம் ஒருக்கா சொல்றீங்களா? ஸ்ட்ரக்சர் கொஷின்ஸ் ஜெனரலா எங்களுக்கு எப்படி வந்துச்சு? ஆக்சிலரி வெர்ப் முன்னுக்கு போட்டு அடுத்து சப்ஜெக்ட், அதுக்கு அடுத்தது சப்ஜெக்ட், இங்கால verb போட்டிப்போம், சரிதானே. இப்படித்தான் கொஷின் ஆக்கினேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க ஒரு இந்த டென்ஸ்ல நாங்க ஒரு கொஷின் ஒன்று கேட்டு பார்ப்போம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், டு யூ பிளே கிரிக்கெட்? நீங்க கிரிக்கெட் விளையாடுறீங்களா? நீங்க கிரிக்கெட் விளையாடுறதான்னு கேட்கும், சரியானே. அப்ப சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இந்த சென்டென்ஸ் இருக்கு. அப்ப டு யூ பிளே கிரிக்கெட். அப்ப என்ன நடந்திருக்கு? ஆக்சிலரி verb, சப்ஜெக்ட், இங்கால மெயின் வேர்ப் போட்டிக்கும்.
இதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் தான் எங்களுக்கு ஒரு மாடல் verb வார சென்டென்ஸ்ல கேள்வியும் வரும். இப்ப பாருங்க, கேன் திஸ் பி ட்ரூ? இது உண்மையாக இருக்க கூடுமா? அப்ப நாங்க என்ன மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன்ல எழுதிருக்கோம்? மாடல் verb, Question. subject, இங்கால Verb. இங்கால verb, எஸ் verb வந்து be இருக்கு, சரிதானே? verb. இது உண்மையாக இருக்க கூடுமா? அப்ப இங்க பாருங்க, இதே மாதிரி தான் மாடல் வேர்ப்ஸ்லயும் நாங்க என்ன கேள்விகள் உருவாக்குறோம், ரைட்? இப்ப இதே போல கேன் யூ சிங்? உன்னால் பாட முடியுமா? என்ன செஞ்சிருக்கோம்? கேன் சப்ஜெக்ட் இங்கால வேர்ப்ட வெர்ஷன் 1, சரிதானே? அப்ப மாடல் வேர்ப்ஸ்ல கேள்விகள் ஆக்குற இப்படித்தான். அந்த சென்டென்ஸ்ல இருக்கிற மாடல் வேர்ப் முன்னால வரும், சப்ஜெக்ட் ரெண்டாவது வரும், வேர்ப் மூணாவது வரும். இப்ப யூ கேன் சிங்ன்னு சொன்னா உன்னால் பாட முடியும். கேன் யூ சிங்ன்னு சொன்னா உன்னால் பாட முடியுமா? அதாவது பிரசன்ட்ல உனக்கு இந்த அபிலிட்டி இருக்கா கேட்கும், சரிதானே? சோ இப்படித்தான் எங்களுக்கு கேள்விகள் வரும், ரைட்? அப்ப கேன் திஸ் பி ட்ரூ அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் ஒன்று கேட்கும்னு சொன்னா இது உண்மையா இருக்குமா, இருக்க கூடுமா? கேன் திஸ் பி ட்ரூ அப்படின்னு சொல்லி கேட்கும், சரிதானே? ரைட். சோ இது வந்து பாசிபிலிட்டி, அதாவது நிகழ்காலத்துல இந்த விஷயம் நடக்குமா, நடக்குது, வாய்ப்பு இருக்கி இப்படின்னு நாங்க சொல்ற நேரம் இந்த பாசிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு மீனிங்ல கேனை யூஸ் பண்ணலாம். அடுத்தது கேனுக்கு இருக்கிற மூணாவது மீனிங் பெர்மிஷன். பெர்மிஷன் சொல்றது என்னது சொல்ற? வாட் இஸ் மென்ட் பை பெர்மிஷன்? அனுமதி. அனுமதி. ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஒரு ஆளுக்கு அனுமதி கொடுக்குற, அப்படி இல்லைன்னு சொன்னா நாங்க இதை செய்யலாமா அப்படின்னு சொல்லி ஒரு பெர்மிஷன் கேட்கிற. இந்த ரெண்டு விஷயத்துக்கு நாங்க என்ன செய்யலாம்? அதுவும் இந்த பெர்மிஷன் வந்து பிரசன்ட்ல. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்றீங்க, உங்களோட சுப்பீரியர், உங்களோட சீனியர் வந்து உங்களோட சீனியர் பொசிஷன்ல இருக்கிற ஒருத்தர் வந்து யூ கேன் லீவ் நவ், வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு யூ ஹேவ் ஃபினிஷ்ட் யுவர் ஒர்க், யூ கேன் லீவ் நவ், நீங்க இப்ப போகலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த இடத்துல யூ கேன் லீவ் நவ், இப்போ நீங்க போகலாம் அப்படின்னு சொல்லும் போது எங்களுக்கு பெர்மிஷன் தாரத்துக்கு என்ன? இந்த மாடல் verb கேன் யூஸ் ஆயிருக்கு, ரைட்? இதே போல he can take leave tomorrow, அவன் நாளைக்கு லீவ் எடுக்கலாம். he can take leave tomorrow. அப்ப இந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கும்? அவனுக்கு நாளைக்கு லீவ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெர்மிஷன் கொடுத்துருக்கேன், ரைட்? சோ இப்படியான விஷயங்கள் எங்களுக்கு என்ன செய்யலும்? இந்த கேனை வச்சு பேசியலும், சரியா? சோ இப்போ கேன் அப்படிங்கிற மாடல் verb எப்படி எல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு கிளியரா? Is it clear now for everyone? Why silent? What happened? Yes. Yes. Okay, others? Zulfa, Abdurrahman, Amna, Nuha, Rashada, Sana. உங்க எல்லாருக்கும் விளங்கலையா இது? Don't you understand? You understand, right? If you understand, unmute your mic and say I understand, right? எனக்கு விளங்குது அப்படின்னு சொல்லுங்க. Please tell. Please try to talk, okay? இப்போ எங்களுக்கு ஒரு விஷயம் விளங்குதா இல்லையாண்டு நாங்க சொன்னா தானே ஒருத்தருக்கு தெரியும். If you are not talking, I won't understand you, right? Okay. So always speak up for yourself. எல்லா இடத்துலயும் நம்ம பேசி பழகணும், right? That's the thing. Okay. பேசுறதால நிறைய விஷயங்கள் சாதிக்கலாம் தெரியுமா? ரைட். ஓகே. இப்போ கேன் முடிஞ்சு குட்டுக்கு வரும், ரைட்? இந்த குட் அப்படிங்கிற வேர்ட் நீங்க இதுக்கு முதல் பார்த்திருக்கீங்களா? Have you ever seen this word could? இத பார்த்திருக்கீங்கன்னு சொல்றாங்க. இந்த வேர்ட் தெரியும், மீனிங் எல்லாம் தேவையில்ல, இந்த வேர்டை நான் ரீட் பண்ணிருக்கேன், இல்ல ஏதோ ஒரு விஷயத்துல பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. Have you seen it? Yes. Yes, sir. Okay. Shifa, Hajira, everybody has seen it, right? Okay. அப்ப நீங்க could அப்படிங்கிற ஒரு வேர்டை பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு சில நேரம் கன்ஃபியூஷனா இருந்திருக்கலாம். இது என்ன விஷயம், இது என்னத்துக்கு நாங்க யூஸ் பண்ற அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சிருப்பீங்க, ரைட்? சரி, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ கேன் அப்படின்னு நாங்க பார்த்தோம் தானே. கேன் வந்து பிரசன்ட்ல இருக்கிற ஒரு எபிலிட்டிக்கு பார்த்தோம். இந்த அறிக்கை she can speak French, அவளால் பிரெஞ்சு மொழி பேச முடியும். நிகழ்காலத்துல ஒரு ஆளால செய்ய முடிஞ்ச ஒரு விஷயம். இதே விஷயத்த
நாங்க பாஸ்ட்ல செல்லணும். இந்த விஷயத்தை எனக்கு செய்ய இயலுமா இருந்தது, இந்த விஷயத்தை அவளால செய்ய இயலுமா இருந்தது. அந்த எபிலிட்டி வந்து பாஸ்ட்ல இருந்துச்சு அப்படின்னு நாங்க சொல்லணும்னு சொன்னா, கேன் அப்படிங்கிற வேர்ட்ற இறந்த கால வடிவமாக தொழிற்படக்கூடிய ஒரு ஆள் யாரு? சார் எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. இப்ப பாஸ்ட்ல யூஸ் பண்ணிக்கிட்டவா verb வந்துட்டு version 2ல நோ, மாறுதா? இங்க அந்த ரூல்ஸ் இல்ல. இங்க அந்த ஸ்பீக். ரூல்ஸ் இல்ல. ஆஹா, இங்க அந்த ரூல்ஸ் இல்ல. ஓகே. மோடல் வெர்ப் வந்தா வெர்ஷன் 1 தான். ஓகேவா? மோடல் ஆ வெர்ப்னா அது பாஸ்ட்னாலும் சரிதான். உங்களுக்கு இந்த வேர்ப்லயே உங்களுக்கு பாஸ்ட் ஆக்கி விட்டுரும். சரியா? இதுவே அந்த இறந்த காலத்துல வேலையை செஞ்சிரும். நீங்க வேர்ப்ல ஹை வைக்க தேவையில்ல. ரைட்? அது வெர்ஷன் 1ல இருப்பார். ஓகே. சோ அப்ப கேன் வந்து பிரசன்ட் எபிலிட்டி மாதிரி அதே எபிலிட்டியை நாங்க பாஸ்ட்ல சொல்லணும்னு சொன்னா, இது நல்லா கவனிங்க, குற்ற ஒரே ஒரு யூஸ் இல்ல. கேண்ட பாஸ்டாக வேலை செய்யறது குற்ற ஒரே ஒரு யூஸ் இல்ல. குட்டுக்கு நிறைய யூஸ் இருக்கு. அதுல ஒரு விஷயம் தான் என்ன, கேண்ட பாஸ்டாக இருக்கிறது. அப்போ முதலாவது சென்டென்ஸ கவனிங்க. She could speak Tamil when she was young. அவள் இளமையாக இருந்தபோது அவளால் தமிழ் பேச முடிந்தது. அப்ப இது எப்ப பேச முடிஞ்சிச்சு அவக்கு? சின்ன பிள்ளையா இருக்கும். இப்ப இல்ல. இப்ப மேபி அவ வளர்ந்தது பிறகு மேபி ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போய் அவ தமிழ் பேசுறத மறந்துட்டா, அப்படி இருக்கலாம். ஆனா இந்த சென்டென்ஸ் என்ன மீன் பண்ணுது? இறந்த காலத்துல முடிஞ்சு போன நாட்கள்ல ஒரு ஆளால செய்ய இயலுமா இருந்த ஒரு விஷயம். ஷீ குட் ஸ்பீக் தமிழ் வென் ஷி வாஸ் யங். இளமையாக இருந்த போது அவளால் தமிழ் பேச முடிந்தது. ரைட்? அதே போல ரெண்டாவது சென்டென்ஸை கவனிங்க. தே குட் எஸ்கேப் த பனிஷ்மெண்ட். அவர்களால் தண்டனையிலிருந்து தப்ப முடியுமாக இருந்தது. தே குட் எஸ்கேப் த பனிஷ்மெண்ட். ஓகே, ரைட். சோ குட் வந்து கேண்ட பாஸ்டாக ஆக்ட் ஆகிறது. இந்த விஷயம் மட்டும் உங்களுக்கு விளங்கிட்டா? இன்னும் நிறைய யூஸ் இருக்கு, இது மட்டும் கிளியரான்னு சொல்றீங்களா எல்லாரும்? ஓகே. Yes. சோ அதோட கவனிங்க, உங்களுக்கு இந்த பாஸ்டா மாத்துறதுக்கு நீங்க வேர்ப்ல எல்லாம் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஏன்னு சொன்னா நாம பார்த்திருக்கோம், ஒரு மாடல் வேர்புக்கு பின்னால வர மெயின் வேர்ப் எப்பவுமே எந்த வெர்ஷன்ல இருக்கு? version 1. வெர்ஷன். இங்க தே குட் எஸ்கேப்டுன்னு போடுறல. திஸ் இஸ் ஸ்ட்ராங், ரைட்? ஏன் மாடல் வேர்ப்ஸை ஃபாலோ பண்ற வேர்ப்ஸ் எல்லாமே எப்பவுமே வெர்ஷன் 1லயே தான் இருக்கு. இந்த குட்டே உங்களுக்கு சென்டென்ஸை பாஸ்டுக்கு மாத்தி தந்துரும். ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு சேஞ்ச் த மெயின் வேர்ப். ஓகே, ரைட். இப்ப பாஸ்ட் எபிலிட்டிங்கிற மீனிங் எல்லாருக்கும் விளங்கிட்டு, சரி அப்ப குட்ட பாஸ்டுக்கு மட்டும்தான் நான் யூஸ் பண்ணலாம்னு கேட்டா இல்ல. Sorry, excuse me. சொல்லுங்க. சரி, இப்ப நம்ம அங்கால வந்துட்டு இப்ப அந்த she could speak Tamil when she was young ன்னு சொன்னோம்தானே. இப்ப வென்னுக்கு அங்கால யூஸ் பண்ற வேர்ட் வந்துட்டு சம்டைம்ஸ் சிம்பிள் பாஸ்ட்ல யூஸ் பண்ண அப்படி சொன்னா பரவாயில்ல தானே? இது ஆல்ரெடி சிம்பிள் பாஸ்ட்ல தானே இருக்கு. பாஸ்ட்ல தான் இல்ல. வாஸ் தானே இருக்கு. இது பாஸ்டுக்குரிய பி வெர்ப் தானே, வாஸ் வெர்ப். ஸோ இது ஆல்ரெடி பாஸ்ட்ல தான் இருக்கு. ஓகேவா? ஷி வாஸ் யங், அவள் இளமையாக இருந்தாள். அப்ப வெண்ண முன்னுக்கு போட்டா அவள் இளமையாக இருந்த போது, ரைட்? திஸ் இஸ் ஆல்ரெடி இன் சிம்பிள் பாஸ்ட். ஐயா I ஓகேவா? played அந்த ed சேர்த்து போடுறது. அது உங்களுக்கு அப்படியான ஒரு சென்டென்ஸ் போட வாய்ப்பு இருந்துச்சுன்னு சொன்னா யூ கேன் டூ, ரைட்? நோ ப்ராப்ளம். ரைட். அடுத்தது இப்ப நல்லா கவனிங்க. முதலாவது ஒரு விஷயம் பாஸ்ட் எபிலிட்டின்னு பார்த்தோம். அப்ப கேன் அப்படிங்கிற வேர்ட்ற பாஸ்டாக இது ஒர்க் ஆகுது. ஓகே, அதே எங்களுக்கு விளங்கிட்டு. இப்ப பாஸ்டுக்கு போடலாம்னு சொன்னீங்க, அப்ப என்ன திரும்ப ஃபியூச்சருக்கு போட்டு வச்சிருக்கிற? அது எப்படி குட்டுன்னு சொல்றது பாஸ்ட்னு சொன்னா அதே விஷயம் எப்படி திரும்பவும் ஃபியூச்சரா யூஸ் ஆகும்னு கேட்டா யூஸ் ஆகும். ஏன்னு சொன்னா ரூல்ஸ் அப்படிதான் இருக்கு கிராமர்ல, ரைட்? அதை நாங்க சேஞ்ச் பண்ணல. அதே சோ குட் வந்து எதிர்காலத்துல நடக்க போற விஷயங்களுக்கு நாங்க யூஸ் பண்ணலாம், ரைட்? எப்படி? இப்ப இந்த சென்டென்ஸ் எல்லாரும் கவனிங்க. இதை ஒரு ஆள் ரீட் பண்ணுங்க பாப்போம். இது என்ன சென்டென்ஸ் இது? கேன் someone read this for me? Can you? I could attend the class tomorrow. Yeah, thank you, Hajira. I could attend the class tomorrow. Right. அப்ப நாங்க பாஸ்ட் எபிலிட்டின் படி பார்த்தா
இந்த சென்டென்ஸ் எப்படி வரணும்? என்னால் கிளாஸை அட்டென்ட் பண்ண முடியுமாக இருந்ததுன்னு வரணும். ஆனா எப்படி டுமாரோ இருக்கி? பாஸ்டுக்கு வந்தா நாளைக்குன்னு சொல்லி ஒரு வேர்ட் போட்டிருக்கோம். பாஸ்ட் வந்தா முடிந்ததுன்னு வரணும். டுமாரோல எப்படி முடிந்ததுன்னு வரணும் கேட்டா, இப்படியான இடங்கள்ல இந்த குட் என்னத்தை மீன் பண்ணுது? ஃபியூச்சரை. அதுலயும் எங்களுக்கு இது என்ன மீனிங் தெரியுமா? லெஸ் பாசிபிலிட்டி, ரைட்? ஆனாலும் பாசிபிலிட்டியாக இருந்தாலும் இந்த விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு குறைய. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இதே விஷயத்த நீங்க ஐ கேன் அட்டெண்ட் த கிளாஸ் டுமாரோ அப்படின்னு சொல்றீங்கன்னு சொன்னா, என்னால கிளாஸ அட்டென்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எப்படி சொல்றீங்க? மிச்சம் கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்க. இந்த நீங்க நாளைக்கு கிளாஸுக்கு போறன்ற விஷயம் ஷுவரா நடக்க போகுது, நீங்க போறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கி அப்படின்னு சொல்ற டைம் நீங்க என்ன செய்வீங்க? கேன் போட்டு இந்த விஷயத்த பேசலாம். ஏன்? பாசிபிலிட்டியில இருக்குதானே. ஓகே. ஆனா இப்ப நாளைக்கு உங்களுக்கு கிளாஸுக்கு போற சான்ஸ் குறைய. நாளைக்கு உங்களுக்கு வேற ஒரு பிளான் ஒன்று இருக்கு, உங்களோட ஃபேமிலியால ஒரு ட்ரிப் கொண்டு போறாங்க. அப்ப நீங்க அதுக்கும் போகலாம். மேபி சம்டைம் போகலன்னு சொன்னா கிளாஸுக்கு போவீங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் சுகம் இல்லாம இருக்கு, யூ ஆர் நாட் வெல் டுடே. அதனால நீங்க நினைக்கிறீங்க நாளைக்கு கிளாஸுக்கு போனாலும் போறதுக்கான சான்சஸ் பெருசா இல்லை, சம்டைம் சுகமா இருந்தா போகலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அந்த டைம்ல உங்களுக்கு ஒரு விஷயத்தை பத்தி கொஞ்சம் ஷுவர் இல்லை, ஆனாலும் இதை செய்வேன்னு சொல்றீங்க அப்படின்னு சொன்னா என்ன யூஸ் பண்ணி நீங்க அந்த சென்டென்ஸை சொல்லலாம்? ஐ குட் அட்டெண்ட் கிளாஸ் டுமாரோ. அப்ப இது ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசம் என்ன? அது நடக்கிறதுக்கான சான்ஸ். குட் போட்டு சொன்னீங்கன்னு சொன்னா நடக்கிறதுக்கான சான்ஸ் குறைவு. இதே விஷயத்த கேன் போட்டு சொன்னீங்கன்னு சொன்னா அது நடக்கிறதுக்கான சான்ஸ் கூட. இந்த ஃபியூச்சர்ல இருக்கிற இந்த பாசிபிலிட்டி கிளியரா எல்லாருக்கும்? யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? ஓகே தானே? ஆல்ரைட். இந்த விஷயம் ஓகே, ரைட். ஸோ இது ஃபியூச்சர்ல இருந்து ஒரு பாசிபிலிட்டி, ரைட்? அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, குட் வந்து நாங்க இனி நடக்க போற விஷயங்களுக்கும் பேசக்குள்ள யூஸ் பண்ணிடும், ரைட்? ஓகே. ஏன்னு சொன்னா பொதுவா சொல்லுங்க. என்னது சார் இப்ப நீங்க ஐ குட் யூஸ் பண்ணிக்கிட்டா, பட் நம்ம நாட் யூஸ் பண்ணி குட்னு யூஸ் பண்ணணும்னு சொன்னா, யா அது நெகட்டிவ். இப்ப couldn't attend the class tomorrow, I can't attend the class tomorrow கிட்டவா, இப்ப couldn't கிட்டவா கொஞ்சம் தான் வரையலாம் இருக்கும், ஆனா சம்டைம் வரலாம். எஸ், can't யூஸ் பண்ணிக்கிட்டவா கன்ஃபார்மா வரையலாம். கன்ஃபார்மா வரையலாம். எஸ் எஸ். அந்த பாசிட்டிவ்க்கு வர மீனிங்க நெகட்டிவ்க்கு பாத்தீங்கன்னா சரி, சரியா? ஓகே, நீங்க சொன்னது சரி, ஓகேவா? ஓகே. அடுத்தது குட்டுக்கு நாங்க பாஸ்ட் எபிலிட்டின்னு ஒரு மீனிங் பார்த்தோம், ஃபியூச்சர்ல இருக்கிற ஒரு பாசிபிலிட்டியும் போடலாம்னு பார்த்தோம். அடுத்த யூஸ் என்னன்னு கேட்டா பொலைட் ரிக்வெஸ்ட். பொலைட் ரிக்வெஸ்ட்னு சொன்னா கொஞ்சம் ரெஸ்பெக்டோட, கொஞ்சம் அன்போட, கொஞ்சம் மரியாதையோட ஒரு ஆள்கிட்ட ஒரு விஷயத்த கேட்கிற, இதை எனக்கு கொஞ்சம் செஞ்சு தாரீங்களா, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா, இப்படி நாங்க கொஞ்சம் ரெஸ்பெக்டோட ஒருத்தட்ட இந்த விஷயத்த எங்களுக்கு செஞ்சுட்டாங்க ஏழுமான்னு கேட்போம் தானே. இந்த இடத்துல நாங்க என்ன செய்யலாம்? குட் போட்டு அந்த ரிக்வெஸ்ட கேட்கலாம், சரியா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்ற ஒரு எம்ப்ளாயி, உங்களோட மேனேஜர்கிட்ட போய் நீங்க ஒரு ப்ரொஜெக்ட் சம்பந்தமா கொஞ்சம் டீடைல்ஸ் கேட்கணும். அப்ப நீங்க எப்படி கேட்பீங்க? போய் மேனேஜர் ரூமுக்குள்ள உடனே போய் எனக்கு கொஞ்சம் டீடைல்ஸ் எடுத்துதா அப்படின்னு சொல்லி கேட்பீங்களா? இல்ல தானே. ஏன்னு சொன்னா அவர் உங்களோட மேனேஜர். அப்ப நீங்க ஒரு ஒரு பொலைட்னஸோட தான் அங்க பேச வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. அந்த மாதிரியான நேரங்கள்ல நாங்க என்ன செய்யலாம்? இந்த குட்ட போட்டு இந்த கொஷன் ஃபார்ம்ல நாங்க பேசலாம். ஸோ குட் யூ ப்ளீஸ் கிவ் மீ த டீடைல்ஸ், தயவு செஞ்சு உங்களுக்கு கொஞ்சம் இந்த டீடைல்ஸை என்னிடம் தர முடியுமா? அப்ப பாருங்க, நாங்க மாடல் வேர்ப்ஸுக்கு செஞ்ச கொஷன் கன்ஸ்ட்ரக்ஷன், குட் மாடல் வேர்ப் முன்னால வருது,
சப்ஜெக்ட் ரெண்டாவது வருது. அதோட இந்த பொலைட் ரிக்வெஸ்ட் கேட்க போகல இந்த சப்ஜெக்டை போட்டுட்டு பக்கத்துல ஒரு ப்ளீஸ் ஒன்று மென்ட் பண்ணிக்கும். சரியா? குட் யூ ப்ளீஸ் அப்படின்னு தான் வரும். ரைட்? ஸோ குட் யூ ப்ளீஸ் கிவ் மீ த டீடைல்ஸ், இந்த தகவல்களை கொஞ்சம் எனக்கு தர இயலுமா. அடுத்தது குட் யூ ப்ளீஸ் ஹெல்ப் மீ, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும். சரி, இந்த விஷயத்த அப்ப நாங்க ரிக்வெஸ்ட் கேட்கறதுக்கு கேனையும் யூஸ் பண்ணலாம் தானே அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இப்போ இதே விஷயத்த கேனை யூஸ் பண்ணி கேட்டு பார்ப்போம். கேன் யூ ஹெல்ப் மீ, எனக்கு ஹெல்ப் பண்ண இயலுமா. இது நாங்க பொலைட்னஸோட கேட்கல, சாதாரணமா கேட்கும். இப்போ உங்களோட ஃப்ரெண்ட் ஒரு ஆள் இருக்காங்க, அவங்கள்ட்ட பேச போகல நீங்க கேன் யூஸ் பண்ணி ரிக்வெஸ்ட் கேட்கலாம். கேன் யூ ஹெல்ப் மீ, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னு சொன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு பர்சன் தானே. அப்ப அந்த இடத்துல நாங்க ரெஸ்பெக்டோட, ஐ மீன் எல்லாரோட ரெஸ்பெக்டா தான் பேசணும், அதை சொல்லல. அந்த இடத்துல நாம மிச்சம் பொலைட்டா கேட்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. பிகாஸ் வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ், ரைட்? இப்போ ஒரு ஃபேமிலி மெம்பர்கிட்ட போய் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொன்னா கேன் யூ ஹெல்ப் மீ அப்படின்னு கேட்கறதுல ஒரு இஷ்யூ இல்லை. பட் கொஞ்சம் ஃபார்மலான இடங்கள்ல, அதாவது ஆஃபீஸ் மாதிரியான இடங்கள்ல, இப்படி இடங்கள்ல எல்லாம் ரிக்வெஸ்ட் பண்ணும்போது குட் யூ அப்படின்னு யூஸ் பண்றது பெட்டர். ரைட்? ஸோ இந்த விஷயம் உங்க எல்லாருக்கும் கிளியரா? பொலைட் ரிக்வெஸ்ட் Yes, sir. கிளியர், ரைட் எவ்ரிபடி? Yes, sir. ஓகே, ரைட். ஸோ பாருங்க, எப்போதுமே என்ன செஞ்சிருக்கும், மெயினா வார வேர்ப் எங்களுக்கு என்ன வெர்ஷன் 1ல தான் இருக்கு, மாடல் வேர்ப் முன்னால இருக்க போல. சரியா? அதை மறந்துடக்கூடாது. ரைட், ரைட். ஓகே, அதே விஷயத்தை இப்ப இந்த விஷயம் எல்லாம் நாங்க பார்த்துட்டோம். பாசிபிலிட்டிக்கு யூஸ் பண்ணோம், பொலைட் ரிக்வெஸ்டுக்கு யூஸ் பண்ணோம், இறந்த காலத்துல இருந்து ஒரு எபிலிட்டி யூஸ் பண்ணோம். இப்போ நாங்க பெர்ஃபெக்ட் டென்சஸ் படிச்சோம் தானே. பெர்ஃபெக்ட் டென்சஸ், இந்த பெர்ஃபெக்ட் டென்சஸ் எங்களுக்கு என்ன ஸ்ட்ரக்சர்ல இருந்துச்சு? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் எடுங்க. என்ன Subject, சப்ஜெக்ட், auxiliary verb have has, இங்கால verb வந்துட்டு version 3. வெர்ஷன் 3. பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்சஸ்ல எப்பவுமே வெர்ப் வெர்ஷன் 3ல யூஸ் பண்ணோம். அவங்கால பிரசன்ட் பெர்ஃபெக்ட் சொல்ல போகல ஹேவ் ஹேஸ் யூஸ் பண்ணிப்போம். ரைட்? ஓகே, இப்போ இந்த இடத்துல குட்ர மோடல் பெர்ஃபெக்ட், அதாவது இந்த விஷயம் எப்படி தெரியுமா வரும்? நீ எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கலாம், அவங்க நல்லா படிச்சிருக்கலாம், அந்த இருக்கலாம்னு சொல்லி பேசுறோம் இங்கிலீஷ்ல. அதாவது ஒரு விஷயம் நடக்கல, இங்க நடந்த விஷயம் நடக்கல, சரியா? ஆனா இது இப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றோம். அந்த விஷயம் தான். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளுங்க. இப்ப நான் ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன்னு வைப்போம். சரியானே? எனக்கு ஒரு எக்ஸாம் இருந்து அந்த எக்ஸாமுக்கு நான் நல்லா படிக்காம ஃபெயில் ஆயிட்டேன். இப்போ நான் இந்த இடத்துல இருந்துட்டு என் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுறேன், சரி நான் எக்ஸாம் ஃபெயில் ஆயிட்டேன், ஐ ஃபெயில் மை எக்ஸாம். நான் எக்ஸாமுக்கு இன்னும் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கலாம், பட் நான் என்ன செய்யல, உண்மையா படிக்கல, அந்த விஷயம் முடிஞ்சு. ஆனா ரெக்ரெட் பண்றேன், இப்படி செஞ்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லி. I could have studied harder for the exam. அப்போ இப்படியான விஷயங்கள், எப்படியான விஷயம், இந்த விஷயத்தை இப்படி செஞ்சிருக்கலாம் அப்படின்னு நாங்க சொல்ற விஷயங்களை எப்படி ஸ்ட்ரக்சர்ல சொல்லுவோம்? இந்த could have, அதுக்கு பக்கத்துல verb version 3. அதோட இன்னொன்று கவனிங்க, எங்களுக்கு எல்லா சப்ஜெக்டுக்கும் என்னதான் வரும்? have தான் வரும். சரியா? has எல்லாம் போடுறல. she could have, they could have, I could have. சரியா? நாங்க பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல இப்ப பிரசன்ட்ல எல்லாம் வரப்போக்குள்ள என்ன செஞ்சிருப்போம்? she has ன்னு சொல்லி போட்டிப்போம். அந்த விஷயம் இங்க இல்ல, இங்க குட்டுக்கு பக்கத்துல have மட்டும்தான் வரும். சரியா? அப்ப இங்க மட்டும்தான் verb version 3ல வருமா? மத்தபடிக்கு எல்லா இடத்தையும் verb வருமா? எஸ், இந்த குட் போட்டு have போட்டு யூஸ் பண்றோம். இந்த இடத்துல தான் நீங்க verb version 3 யூஸ் பண்ணணும். சரியா? மத்த இடங்கள்ல தனிய மோடல் verb மட்டும் இருக்கக்குள்ள என்ன செஞ்சிருக்கோம்? வெர்ஷன் 1ல தான் போட்டிக்க. ரைட்? கிளியர் ஆயிப்பா இது? இப்ப முதலாவது சென்டென்ஸை கவனிங்க. You could have helped me. You could have helped me. Sorry, you could have called me. இப்ப ஒரு விஷயம், இப்ப நாங்க ஒரு டேஞ்சரஸான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கோம். அப்ப அந்த நேரத்துல எங்க ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு போறோம், இந்த டைமுக்கு எனக்கு கொஞ்சம் கால் பண்ணுங்க
சரிதானே? அப்படி சொல்லிட்டு போறான். ஆனா அவரை கால் பண்ணல, மறந்துட்டாரு. நாம சொல்றோம், இப்ப நீங்க எனக்கு கொஞ்சம் கால் பண்ணிருக்கலாம், யூ குட் ஹவ் கால்ட் மீ. அடுத்தது ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஆள் எங்களுக்கு ஒரு ஹெல்ப் ஒன்று பண்ணாம விட்டுட்டாரு, அதால எங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம் ஒன்று வந்துட்டு. இப்ப நாங்க சொல்றோம், யூ குட் ஹவ் ஹெல்ப் மீ, நீங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி இருந்திருக்கலாம், யூ குட் ஹாவ் ஹெல்ப் மீ. அவ பாருங்க எப்படி யூஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லி, அந்த பண்ணிருக்கலாம், செஞ்சிருக்கலாம் அப்படின்னு வரக்குள்ள குட் ஹாவ் போட்டுட்டு அங்க வர வேர்ப்ட வெர்ஷன் 3. இப்ப மூணாவது சென்டென்ஸை கவனிங்க. they could have studied harder for the exam. அவங்க கஷ்டப்பட்டு அந்த எக்ஸாமுக்கு படிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றோம். சரியா? இதுதான் இந்த could யூஸ் பண்ணி வர மாடல் பெர்ஃபெக்ட். ஓகே, இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாருக்கும் கிளியரா? எஸ். ஓகே தானே? ரூல்ஸ் எல்லாம் கிளியரா தான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்க. எல்லாருக்கும் ஓகேயா? ஓகே. சனா, நுஹா, ரஷாதா, ஷிஃபா, தவிஷ் Yes, எல்லாருக்கும் sir. ஓகே தானே? ரைட். ஓகே. ஸோ இது இந்த மாடல் வெர்ப் குட்ற இன்னொரு யூஸ். சரி, கேன் குட் முடிஞ்சிட்டு. சரிதானே? கேன் குட் நாங்க தெளிவா பார்த்துட்டோம். ரெண்டாவது பார்க்கிறவங்க மே அண்ட் மைட். மேயும் மைட். சரி, இப்ப நாங்க பார்த்தோம் கேனை பாசிபிலிட்டிக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, அதாவது இந்த விஷயம் நடக்கலாம்னு சொல்றதுக்கு நாங்க கேனை யூஸ் பண்ணலாம். கேன் மட்டும்தானா யூஸ் பண்ணலாம்னு கேட்டா இல்ல, நாங்க பாசிபிலிட்டி மீனிங்ல மே போட்டு பேசலாம், பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு மே போடலாம். அப்ப ஒரு மாடல் வேர்ப்ட யூஸ் மற்ற மாடல் வேர்ப்ஸுக்கும் இருக்கும். சரிதானே? இதைத்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை. சரிதானே? எங்களுக்கு எந்த இடத்துல இந்த மாடல் வேர்ப் வருதோ அதுக்கு ஏத்த மாதிரி நாங்க பேசலாம், எழுதலாம். ரைட்? அதுல ஒரு ப்ராப்ளமும் இல்லை. எபிலிட்டிக்கும் வருமா இது? மேயா? இல்ல இல்ல, எபிலிட்டிக்கு வராது. பெர்மிஷன், ஓ, பாசிபிலிட்டி, விஷ். சரிதானே? ரைட். ஆ. இப்ப மே பார்ப்போம். அநேகமா இந்த மே யூஸ் பண்ற பாசிபிலிட்டிக்கும் பெர்மிஷனுக்கும். அதே போல நாங்க ஒரு ஆளை வாழ்த்துறதுக்கு, கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக, மே கோட் பிளெஸ் யூன்னு சொல்றோம். வெரி. அப்ப என்ன, ஒரு விஷ், ஒரு ஆளை வாழ்த்துறதுக்கு மே கோட் பிளெஸ் யூ, கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் அப்படின்னு சொல்றோம். சோ இப்படியான மீனிங்ல இந்த மே பயன்படுத்தும். அப்ப பாசிபிலிட்டி, முதலாவது பாசிபிலிட்டி. இப்ப நாங்க வானத்தை பார்க்க, மழை இருட்டி இருக்கி, கொஞ்சம் மழை இருட்டின மாதிரி இருக்கி. அப்ப எங்களுக்கு தோணுது மழை பெய்யும், லேட் ஆகி மழை பெய்யும், மழை பெய்ய போகுது அப்படின்னு சொல்றோம். அப்ப ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றோம், இட் மே ரெயின் லேட்டர், லேட் ஆகி மழை பெய்யலாம், இட் மே ரெயின் லேட்டர். அப்ப பாசிபிலிட்டிக்கு என்ன மாடல் வெர்ப் யூஸ் பண்ணிக்க? மீ. மீ. ரைட்? ஓகே. அடுத்தது இப்ப எங்களோட ஃப்ரெண்ட் ஒரு ஆள் ஒரு இன்டர்வியூக்கு போயிருக்காரு. அவர் நல்ல கெட்டிக்காரன், நல்ல டேலண்டடான ஒரு பர்சன். அப்ப நாம வீட்டை சொல்றோம், இஸ் a talented person, he may get the job. அவனுக்கு அந்த வேலை கிடைக்கலாம், அவன் அந்த வேலையை எடுக்கலாம் அப்படின்னு சொல்றான். அப்ப இந்த இடத்துல என்ன மாடல் verb? may. he may get the job. ரைட்? அடுத்தது இப்போ உங்களோட நீங்க ஏ லெவல், ஓ லெவல்லாம் எழுதினோட ரிசல்ட் எப்போ வரன்னு ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷன் ஒன்று போயிட்டு இருக்கும். வாட்ஸ்அப்ல எல்லாம் நியூஸ் எல்லாம் போடுவாங்க, சண்டே வருது, சாட்டர்டே வருது அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த டைம்ல கடைசியா ரிசல்ட் வர ஒரு டைம் ஒன்று வந்துட்டு, அப்ப உங்களுக்கு கொஞ்சம் ஷுவரா தெரியுது சண்டே வந்துரும் போல இருக்கி அப்படின்னு சொல்லி. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? the results may come out on Sunday. சண்டே ரிசல்ட்ஸ் வாரத்துக்கான வாய்ப்பு இருக்கு, சண்டே ரிசல்ட்ஸ் வரலாம். ஆனா இங்க நடக்கிற விஷயம், இங்க சொல்ற விஷயம், மேய போட்டு சொல்ற இந்த விஷயம் கட்டாயம் நடக்கும்ன்ற விஷயம் இருக்கா? நடந்தே ஆகுண்டு இல்ல. பாசிபிலிட்டி, அது நடக்காமையும் போகலாம். லேட் ஆகி மழை பெய்யலாம்னு சொன்னா மழை பெய்யாமே போகலாம். ஓகே. சோ இங்க மேய போட்டு பேசக்குள்ள அந்த விஷயம் நடக்கிறதுக்கான சாத்தியம் இருக்கி, ஷுவரா நடக்குமா இல்லையான்னு தெரியாது. we don't know that, பட் இந்த விஷயம் நடக்கலாம் அப்படின்னு சொல்றோம். சோ அதுக்கு நாங்க என்ன மாடல் வெர்ப் யூஸ் பண்றோம்? மே. ரைட்? அப்போ பாசிபிலிட்டி அப்படிங்கிற மீனிங்ல மே அப்படிங்கிற மாடல் வெர்ப் எல்லாரும் கிளியரா? do you understand this? எஸ் சார். ஓகே, ரைட். சோ இப்போ அப்படியே வருவோம். அடுத்தது நாங்க பெர்மிஷன் அப்படிங்கிற ஒரு மீனிங் பார்த்தோம். பெர்மிஷன் ஒரு அனுமதி கொடுக்குற. ஆனா
இந்த மேயை யூஸ் பண்ணி நாங்க கொடுக்கிற பெர்மிஷன்ஸ் அல்லது கேட்கிற பெர்மிஷன்ஸ் எப்படி இருக்கு அநேகமா ஃபோர்மல். ஃபோர்மல்னு சொன்னா ஆஃபீஸ், ஒர்க், ப்ரொஃபஷனலான ஒரு இடம், இப்படியான இடங்கள்ல தான் அதிகமா மேயை யூஸ் பண்ணி பெர்மிஷன்ஸ் கொடுக்கப்படும், இல்லைன்னா வாங்கப்படும், கேட்கப்படும். சரிதானே? கேன் வந்து நாங்க எல்லா இடங்கள்லயும் யூஸ் பண்ணலாம் பொதுவா. சரிதானே? ஃப்ரெண்ட்ஸ்ட, ஃபேமிலிட்ட, மீட் பண்ற ஆக்கள்கிட்ட எல்லாத்தையும் கேனை யூஸ் பண்ணி நாங்க பெர்மிஷன் செய்யலாம். ஆனா ஆபீஸ் மாதிரியான இடங்கள்ல அநேகமா பெர்மிஷன்ஸுக்கு நீங்க என்னத்தை யூஸ் பண்ணுவீங்க? ஒரு ஸ்கூலா இருக்கட்டும், ஒரு காலேஜா இருக்கட்டும், இங்க எல்லாம் ஒரு பெர்மிஷன்ஸுக்கு நாங்க அநேகமா யூஸ் பண்றது என்ன? மீ. ரைட்? யூ மே கோ நவ். இப்ப டீச்சர் ஒரு ஆள் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் தந்திருக்கா ஸ்கூல்ல லாஸ்ட் சப்ஜெக்ட், லாஸ்ட் பீரியட்ல செஞ்சு முடிச்ச எல்லாரும் போகலாம் அப்படின்னு உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து, அப்ப நீங்க இப்போ எக்ஸசைஸ் செஞ்சு முடிச்சிட்டீங்க, டீச்சர்கிட்ட சொல்றீங்க, டீச்சர் ஐ ஹாவ் ஃபினிஷ்ட் மை ஹோம்ஒர்க் அப்படின்னு சொல்றீங்க. டீச்சர் நான் எக்ஸசைஸை முடிச்சிட்டேன். அப்ப டீச்சர் என்ன சொல்றா? ஓ, ஹாவ் யூ ஃபினிஷ்ட் யோர்ஸ்? யூ மே கோ நவ். அப்ப நீங்க போகலாம் இப்ப. யூ மே கோ நவ். அப்போ இந்த இடத்துல என்ன மாடல் வெர்ப் யூஸ் பண்ணிருக்கீங்க? மே கோ நவ். ரைட்? அதே போல அதே விஷயம் இப்ப ஒரு பேங்க்ல வேலை செய்யறீங்கன்னு வைப்போம். உங்களோட மேனேஜரை போய் நீங்க மீட் பண்ணணும். யூ ஹாவ் டு மீட் யுவர் மேனேஜர் ஃபார் சம் ஒர்க். அப்போ நீங்க போயிட்டு டோருக்கு பக்கத்துல நின்று லைட்டா ஓபன் பண்ணிட்டு கேக்குறீங்க, மே ஐ கம் இன்? நான் கொஞ்சம் உள்ள வரட்டா, உள்ள வரலாமான்னு கேக்குறீங்க. சோ இந்த இடத்துல நாங்க பெர்மிஷனுக்காக யூஸ் பண்ணிருக்கிற மாடல் வெர்ப் என்ன? மீ. ரைட்? Me. மீ ஐ கம் இன். ரைட்? சோ இது வந்து பெர்மிஷன். இந்த மே வந்து பெர்மிஷன்ல அநேகமா ஃபார்மலான ஒரு செட்டப்ல தான் நாங்க பேசுவோம். ரைட்? அடுத்தது இந்த மேய்க்கு நாங்க அநேகமா பார்க்கிற ஒரு விஷயம் விஷ். உங்களோட கனவுகள் நிஜமாகட்டும், உங்களை கடவுள் ஆசீர்வதிக்கட்டும், இப்படி ஒருத்தங்களுக்கு நீங்க நல்லா இருக்கட்டும் அப்படி எல்லாம் சொல்லுவோம் தானே. அந்த விஷயம் எங்களுக்கு என்னத்தை போட்டு தான் பேசுற? மேயை போட்டு தான் சொல்றேன். மே காட் பிளஸ் யூ, மே ஆல் யுவர் ட்ரீம்ஸ் கம் ட்ரூ. ரைட்? இவ்வளவுதான் யாரு? மே. ரைட்? மே எல்லாருக்கும் கிளியரா? இஸ் இட் கிளியர்? Yes, sir. ஓகே, ரைட். சோ இப்படித்தான் மே அப்படிங்கிற மாடல் வெர்ப் யூஸ் ஆகுது. சரி, மே முடிஞ்சிச்சுன்னு சொன்னா மைட். ஓகே, MIGHT, மைட். இப்படிதான் இதை ரீட் பண்றேன். ரைட்? இந்த மைட்ற முதலாவது வேலை பாஸ்ட் ஈக்குவலண்ட் ஆஃப் மே. பாஸ்ட் ஈக்குவலண்ட் ஆஃப் மேன்னு சொன்னா என்ன? மே அப்படிங்கிற மாடல் வேர்ப்ட இறந்த கால வேர்டாக எக்ட் ஆகிறது தான் இந்த மைட்ற முதலாவது வேலை. இது எங்க தெரியுமா வரும்? இது ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல தான் வரும். சரியா? இன்னும் நாங்க டிரெக்ட் ஸ்பீச், இன்டிரெக்ட் ஸ்பீச் படிக்கல. இந்த மாடல் வேர்ப்ஸ் முடிஞ்ச உடனே நாங்க ரிப்போர்ட்டட் ஸ்பீச், டிரெக்ட் ஸ்பீச், இன்டிரெக்ட் ஸ்பீச் படிப்போம். அடுத்தது இஃப் கண்டிஷன், கண்டிஷனல் க்ளோசஸ்ன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. இஃப் போட்டு பேசுற, இது நடந்தா இது நடக்கும், இது நடக்காதால இது நடக்கல, இஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தானே, அதெல்லாம் இஃப் க்ளோஸ்ன்னு சொல்றேன். ஸோ அதுலயும் இந்த பார்ட்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகி வரும். சரிதானே? ஸோ கிளாஸஸ் ஒன்று மிஸ் பண்ணீங்கன்னு சொன்னாலும் கஷ்டம். ரைட்? எஸ், எல்லாருக்கும் ரிப்போர்ட்டட் ஸ்பீச் இருக்குது. O level, A level, there are chances. ஓகே, ரைட். ஸோ இப்ப இந்த மைட் வந்து எப்படி மேட பாஸ்டா தொழிற்படுதுன்னு சொன்னா, இப்ப இந்த சென்டென்ஸை நல்லா கவனிங்க. The manager told me that I might leave. மேனேஜர் எனக்கிட்ட நீங்க போகலாம் என்று சொன்னாரு. அப்போ போகலாம் அப்படின்னு சொல்றதுல பாஸ்ட் தான் இது என்ன? இந்த மைட். அப்போ டிரெக்ட் ஸ்பீச்ல எப்படி இருந்திருக்கும்? The manager said, quotation marksல வரும் டிரெக்ட் ஸ்பீச், you may leave. பாருங்க, the manager said you may leave. மேனேஜர் சொன்னாரு நீங்க போகலாம் என்று. இதே விஷயம் என்ன நடந்திருக்கு? நாங்க ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல சில கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை மாத்துவோம். அப்படி மாத்த போகல இங்க இருக்கிற மே இங்க என்னன்னு வந்திருக்கு? Might. மைட்னு வந்திருக்கு.
ஸோ டிரெக்ட் ஸ்பீச்ல இருந்து இன்டிரெக்ட் நாங்க கன்வெர்ட் பண்ண போக்குள்ள மேட பாஸ்டா எது எங்களுக்கு தொழிற்படும்? மைட். ரைட்? ஸோ இது நாங்க டிரெக்ட் ஸ்பீச் இன்டிரெக்ட் ஸ்பீச்னு சொல்லி தனியா ஒரு செக்ஷன், ரைட், ரெண்டு ரெண்டு கிளாஸஸ் இல்லைன்னா 3 கிளாஸஸ் போகும். ஸோ அவ்வளோதுலையும் நாங்க பார்ப்போம். ரைட்? ஸோ இப்போ முதல்ல அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, மைட் வந்து இந்த மேட பாஸ்ட் ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லி. சரியா? ஸோ இப்போ இது விளங்கிச்சா இந்த விஷயம்? டு யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன்? அதுக்கு மீனிங் என்ன? The manager told me that I might leave-ன்றது இதுக்கு மீனிங்கா? ரைட். இல்ல ஆல் சென்டென்ஸ். ரைட். இப்ப இது வந்து டிரெக்ட் ஸ்பீச்ல இருக்கி, நல்லா கவனிங்க. டிரெக்ட் ஸ்பீச்னு சொன்னா என்னன்னு தெரியுமா? ஒரு ஆள் சொன்ன விஷயத்த ஒரு வார்த்தையும் மாறாம அப்படியே சொல்ற. மேனேஜர் சொன்னாரு, த மேனேஜர் செட். அப்ப அவர் சொன்ன விஷயத்த நாங்க என்ன மார்க்ஸுக்குள்ள காட்டுற? இந்த இருக்கிற 2 கொமா மாதிரி இருக்கிறது யார் இது? கொட்டேஷன் மார்க்ஸ். ரைட்? கொட்டேஷன். இப்ப மேனேஜர் வந்து எங்கள்ட்ட என்ன சொல்லியிருப்பாரு? வேர்ட் மாறாம சொல்லணும்னு சொன்னா எப்படி சொல்லியிருப்பாரு? நீங்க போகலாம்னு சொல்லியிருப்பாரு தானே? அப்ப டிரெக்ட் ஸ்பீச்ல அவர் சொன்ன அதே விஷயம் இருக்கா? யூ மே லீவ் இருக்கு. இப்ப இந்த இன்டிரெக்ட் ஸ்பீச்சை கவனிங்க. இன்டிரெக்ட் ஸ்பீச்னு சொன்னா நாங்க இந்த விஷயம் வேர்ட்ஸை மாத்தி இன்னொரு ஆள்கிட்ட போய் சொல்றேன். மேனேஜர் என்கிட்ட சொன்னாரு நீங்க போகலாம்னு சொல்லி யார சொன்ன? மேனேஜர் என்ன சொன்ன? அப்ப நான் இன்னொரு ஆள்கிட்ட போய் சொல்லக்குள்ள எப்படி சொல்லுவேன்? என்ன போகட்டாம்னு சொல்லி மேனேஜர் என்கிட்ட சொன்னாரு அப்படின்னு சொல்லுவோம் தானே? அந்த இடத்துல மேனேஜர் என்னை போகலாம் என்று கூறினார் அப்படின்னு வரும். சரியா? அப்ப மே பாஸ்டா வரக்குள்ள என்னையா மாறிட்டு? மைட்டா மாறிடு. சரியானே? அப்ப இந்த சப்ஜெக்ட் மாறுற விஷயம் யூ ஐயா மாறின எப்படி, மே மைட்டா மாறின எப்படி, இந்த விஷயம் செட் இருக்கிறது, இங்க டோல்டு இருக்குது, கொட்டேஷன் மார்க்ஸை கீழே காணல, இப்படி எக்கச்சக்கமான ரூல்ஸ் அந்த ரிப்போர்ட்டட் அண்ட் டிரெக்ட் ஸ்பீச்ல இன்டிரெக்ட் ஸ்பீச்ல இருக்கு. சரியானே? அது அந்த கிளாஸ்ல நான் டீச் பண்றேன். இப்போதைக்கு இப்படித்தான் இது ஆக்ட் ஆகுது அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் விளங்கிச்சா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? ஓகே தானே? அதர்ஸ்? ஓகே. ஸோ இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்? ரிப்போர்ட்டட் இன்டிரெக்ட் ஸ்பீச் படிக்க போகல எங்களுக்கு தேவைப்படும். ரைட். அடுத்தது மேட பாஸ்டா ஒர்க் பண்றது ஒரு டைப், ஒரு யூஸ் மட்டும்தான். ஆனா மைட்டை எங்கெங்கையும் யூஸ் பண்ணலாம். ப்ரெசென்ட்டுக்கும் யூஸ் பண்ணலாம், ஃபியூச்சருக்கும் யூஸ் பண்ணலாம். நோ ப்ராப்ளம். நாங்க ஃபுட்டை வந்து ஃபியூச்சருக்கு யூஸ் பண்ணோமா இல்லையா? குறைஞ்ச பாசிபிலிட்டியில் இருக்கக்குள்ள அதே போல என்ன செய்யலாம்? மைட்டையும் யூஸ் பண்ணலாம். இப்ப ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல கேதர் ஆகி இருக்கீங்க. ஒரு கெட் டுகெதர் அப்படின்னு வைப்போமே. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்ல இப்போ ஓ லெவல் எழுதிட்டு இருக்கீங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்ல கெட் டுகெதர் ஒன்று, எல்லாரும் ஒரு இடத்துல இருக்கீங்க. இப்போ ஒரு கேர்ளை மட்டும் காணல, அவ மட்டும் வரல. அப்ப ஒரு ஃப்ரெண்ட்ட கேட்கிற நேரம் அவ சொல்றா, ஷீ டோல் மீ தட் ஷீ ஹேஸ் சம் ஒர்க்ஸ். அவள் சொன்னால் என்கிட்ட கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லி. அப்ப நீங்க அந்த இடத்துல அப்படி வேலை இருக்குன்னு சொன்னதால கொஞ்சம் கான்பிடென்ட் இல்லாம சொல்றீங்க. அவ வந்தாலும் வருவா, வாரத்துக்கு சான்ஸ் இல்ல பெருசா, நான் வருவாள் அப்படின்னு சொல்றீங்க. அந்த இடத்துல நீங்க மைட்ட எப்படி யூஸ் பண்ணலாம்? ஷீ மைட் கம் நவ். அவள் வரலாம் இப்போது. ஆனா மீனிங் என்ன? அவ வாரத்துக்கான சான்சஸ் குறைய. இதே இது மே போட்டு சொன்னீங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? வாரத்துக்கான சான்ஸ் கூட. ரைட்? அதே போல ஃபியூச்சர்ல இப்போ ஒரு உங்களோட ஃப்ரெண்ட் ஒரு ஆள்ற வெட்டிங் ஒன்று இருக்கின்னு வைப்போம். அப்ப அந்த ஃப்ரெண்டோட உங்களுக்கு கொஞ்சம் சண்டை, கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு சண்டை. அப்ப அவருக்கு அடுத்த மாசம் வெட்டிங் வருது. அப்ப நீங்க உங்களுக்கு ஷுவர் இல்லை அவரை கல்யாணத்துக்கு கூப்பிடுவாரா, வெட்டிங்குக்கு கூப்பிடுவாரா, இன்வைட் பண்ணுவாரான்னு ஷுவர் இல்லை. ஆனாலும் நீங்க ஃப்ரெண்ட் ஒரு ஆள்கிட்ட பேசக்குள்ள சொல்றீங்க, எங்களை கூப்பிடுவாங்க போல, தே மைட் இன்வைட் அஸ். அப்ப ஃபியூச்சர்ல நடக்க போற ஒரு விஷயத்துக்கு பெருசா சான்ஸ் இல்லைன்னு சொன்னாலும் இது நடக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன யூஸ் பண்ணிருக்கோம்? தே மைட் இன்வைட் அஸ். அவங்க எங்களை இன்வைட் பண்ணலாம், பண்ணக்கூடும். அதே போல இட் மைட் ரெயின் டுமாரோ. நாளைக்கு மழை பெய்யலாம். அப்ப மைட் யூஸ் பண்ணிருக்கிறதால என்ன விஷயம்? மழை பெய்யறதுக்கான சான்ஸ் மிச்சம் குறைய, ஆனாலும் பெய்யலாம்னு சொல்றோம். இதே இடத்துல மே போட்டு சொல்லியிருந்தோம்னு சொன்னா என்ன அர்த்தம்? மழை பெய்யறதுக்கான சான்ஸ் கூட.
நிறைய இருக்கு. ரைட், இவ்வளவுதான் மே மைட். இது கிளியரா எல்லாருக்கும்? ஐ திங்க் இட்ஸ் அந்த கிளியர். ப்ரெசென்ட்ல சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இதையா? அந்த she might come. யா, ஓ இப்ப first. பாருங்க, இப்ப பாருங்க. இப்ப நீங்க எல்லாருமே உங்களோட ஷிஃபா எல்லாரும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் செட் ஆகி ஒரு இடத்துல இருக்கீங்க, சரியா? அப்போ உங்களோட ஒரு ஃப்ரெண்டுக்கு மட்டும் வரையலாத ஏதோ ஒரு ரீசன் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், சரியா? ஏதோ அவருக்கு வேற ஒர்க் கொண்டு Okay. இருக்கு அந்த டைமுக்கு. அப்படி இல்லைன்னு சொன்னா வேற ஏதாச்சும் அவருக்கு ஒரு ப்ராப்ளம். அவ இப்போ வந்து உங்களோட ஜாயின் பண்றதுக்கான சான்சஸ் குறைய, இருந்தாலும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்காங்க, அவ எங்க வருவாவா, வேர் இஸ் ஷி, வில் ஷி கம் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. அவள் வருவாளா எங்களோட செட் ஆக அப்படின்னு சொல்லி. அந்த இடத்துல அவ வாரத்துக்கான சான்ஸ் மிச்சம் குறையன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா சம்டைம் அவ வந்து சேர்ந்துடலாம். ப்ராப்ளம் ஏதோ ஒன்று இருந்தாலும் அவ சம்டைம் சரி ஃப்ரெண்ட்ஸை போய் பார்ப்போம்னு வந்துடலாம்னு எப்பவுமே. அந்த இடத்துல யா மைட் பி அவ வரலாம், ஷி மைட் கம் நவ் அப்படின்னு சொல்றீங்க. சான்ஸ் குறைய, பட் அவ வரலாம்னு சொல்றீங்க, சரியா? அப்ப இப்போ வரலாம்னு தானே சொல்றீங்க. அப்ப இதை பிரசன்ட்ல யூஸ் பண்ணீங்க, சரியா? நவ் ஒன்று இருக்கு பாருங்க, இப்போன்னு சொல்லி. சரியா? சார் ஓகேவா? ஓகே, அந்த டுமாரோட சில இடத்த வந்துட்டு இப்ப நம்ம கூட்டும் யூஸ் பண்ணலாம் தானே? இட் குட் ட்ரெயின் டுமாரோ அப்படின்னு சொல்லியா? யா, நோ ப்ராப்ளம். குட் டைம் நாங்க ஃபியூச்சர்ல இருக்கிற ஒரு லெஸ் பாசிபிலிட்டி யூஸ் பண்றோம் தானே, யூ கேன் யூஸ் இட், நோ ப்ராப்ளம். she could come now presently. ஷீ குட் கம் நவ், எஸ், நீங்க அப்படியும் யூஸ் பண்ணலாம். அந்த மீனிங் உங்களுக்கு சரியா ஆரம்பிச்சுன்னா நீங்க யூஸ் பண்ணிடலாம், சரியா? அதுல எந்த ஒரு அப்ளிகேஷனும் இல்லை, ஓகேவா? அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கவனிங்க, இதை நாங்க சரியா மிச்சம் ஒரு மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்து பேசுற அளவுக்கு பேசணும் எழுதணும் அப்படி இல்லை. தேர் ஆர் ஸ்லைட் டிஃபரன்சஸ் ஒன்லி, சின்ன 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 டிஃபரன்சஸ் தான் இருக்கு. பாசிபிலிட்டி கொஞ்சம் கூட கொஞ்சம் குறைய அப்படித்தான் இருக்கு. அதுக்காண்டி இப்ப நீங்க இட் மே ரெயின் லேட்டர்னு சொல்லிட்டீங்க, ஆனா மழை பெய்யறதுக்கான சான்ஸ் மிச்சம் குறையதான் இருக்குன்னு சொன்னா நீங்க சொன்னது இல்ல, அப்படிலாம் இல்லை. அப்படி பாக்குறல, டோன்ட் திங்க் லைக் தட், ரைட்? பட் இப்படி சின்ன மைன்யூட்டான டிஃபரன்சஸ் இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும், ரைட்? யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இட். தட்ஸ் வை ஐ எம் எக்ஸ்பிளைனிங் வெரி கேர்ஃபுல்லி, ரைட்? இப்போ கிளியரா விஷயங்கள்? சார் யா சொல்லுங்க. அதில் ஷீ மைட் கம் நவ்னு வந்துட்டு இருக்கு. ம். அதில் நவ் வராமல் இருந்தால் சிம்பிள் பாஸ்ட்ல வரும். ஷீ மைட் கம் அப்படின்னு சொன்னாவா? ஓ சார். ஐயா, நவ் போடலாட்டியும் இது பிரசன்ட்ல தானே வரும், ஷீ மைட் கம். ஏன்னு சொன்னா இதை நாங்க பாஸ்ட்ல யூஸ் பண்ணக்குள்ள இதுலதான் யூஸ் பண்ணோம், சரியா? இந்த ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல, சரிதானே? சோ இப்படி வரக்குள்ள அது பிரசன்ட தான் குறிக்கும், நார்மலா ஒரு சென்டென்ஸ்ல வரக்குள்ள, சரியா? அவள் வரலாம் அப்படின்னு சொல்றோம், அவ்வளவுதான். ஓகேவா? ஓகே சார். ரைட். ஓகே, சோ இது வந்து மே அண்ட் மைட். இப்போ முக்கியமான இன்னொரு விஷயம், ரெண்டு பேர் இருக்கியா, இது நாங்க அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். கேன் குட் மாதிரி, வில்லும் குட், ரைட்? இதுக்கு முன்னாடி வில்ல நீங்க எங்க பார்த்திருக்கீங்க? future. சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல ஒரு Auxiliary. ஆக்சிலரி வெர்பா பார்த்திருக்கீங்க, சரிதானே? ரைட். அந்த இடத்துல டென்சஸ் படிக்க போகல நாங்க ஆக்சிலரி வெர்ப்ல அது வந்ததை பார்த்தோம். எதிர்காலத்துல ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு நாங்க சொல்ல போகல வில் போட்டு பேசியிருப்போம். அதே விஷயம்தான், பட் அந்த வில் எப்படியான டிஃப்ரெண்டான மீனிங்ஸ் எல்லாம் கொடுக்குது அப்படின்னு பார்ப்போம். முதலாவது வில் செய்யக்கூடிய ஒரு வேலை, ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு மீனிங் வில்லிங்னஸ். வில்லிங்னஸ் அப்படின்னு சொல்றது என்னன்னு சொன்னா, நாங்களே விருப்பப்பட்டு ஒரு ஆட்களுக்கு ஒரு விஷயத்தை செய்யறோம். இப்ப லைக் ஒரு ஹெல்ப் பண்ற மாதிரி ஆல்மோஸ்ட், அதாவது நாங்களாவே செய்யறோம். இப்போ ஒரு ஆள் இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு பார்ப்போம். அப்ப பார்த்துட்டு நான் போய் சொல்றேன், நான் உங்களுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் சொல்லி தரனே, கொஞ்சம் டீச் பண்ணி தரனே அப்படின்னு சொல்றேன். அந்த இடத்துல நான் என்னன்னு சொல்றேன், ஐ வில் டீச் யூ இங்கிலீஷ், நான் உங்களுக்கு இங்கிலீஷ் டீச் பண்ணி தரேன். அப்ப இந்த வில் நாங்க என்ன மீனிங்ல அவளை சொன்னேன், நான் உங்களுக்கு டீச் பண்றேன் அப்படின்னு சொல்லி நாங்களாகவே ஒரு வில்லிங்னஸோட விலங்கல. என்ன சொன்னீங்க? விருப்பத்துடன். ஒரு விருப்பத்தோட, ஒரு சுயமான ஒரு விருப்பத்தோட சொல்றோம், ஐ வில் டீச் யூ இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி, அது ஒரு மீனிங். அதே போல இப்ப ப்ரொமிஸ் பண்ணுவோம் தானே எல்லாருக்கும். நிறைய பேருக்கு நாங்க ப்ரொமிஸ் பண்ணுவோம், நாங்க உங்களை விட்டு போக மாட்டோம் அப்படியெல்லாம் ப்ரொமிஸ் பண்ணிருப்பாங்க எங்களுக்கு நிறைய பேர், சரிதானே? அது நிறைய டைம் உண்மையா இருந்திருக்காது. பட் ஒரு ப்ராமிஸ் பண்ற டைம்
வில் அப்படிங்கிற ஒரு வேர்டை நாங்க யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் ஹெல்ப் யூ, அது என்ன ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் அ ப்ராமிஸ். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், டோன்ட் வரி ஐ வில் ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்ல ஒரு ப்ராமிஸ் பண்றேன். இப்போ ஒரு ஆள் மிச்சம் காசு இல்லாம மிச்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காரு, மிச்சம் கஷ்டப்படுறாரு. ஸோ ப்ளீஸ் டோன்ட் வரி ஐ வில் கிவ் யூ சம் மணி, நான் உங்களுக்கு கொஞ்சம் காசு தரேன், ஐ வில் ஹெல்ப் யூ டோன்ட் வரி அப்படின்னு சொல்றேன். ஸோ அந்த இடத்துல வில் யூஸ் பண்ணிக்கக்குள்ள என்ன மீனிங் கொடுக்குது? ஒரு ப்ராமிஸ் பண்ணின மாதிரி, ஒரு ஆளுக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்த மாதிரி, ஒரு ப்ராமிஸ் பண்ண மாதிரி, நான் இதை செய்யறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மீனிங்ல எங்களுக்கு என்ன வருது? வில் வருது. அதே போல டிட்டர்மினேஷன். டிட்டர்மினேஷன் சொன்னா ஒரு உறுதிப்பாடு. நான் இதை செஞ்சே ஆகுவேன், நான் இதை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதியோடு செல்லும். இப்ப மிச்ச நாளா வேலைக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், வேலை ஒன்றும் கிடைக்குது இல்ல, ஜாப் ஒன்று எடுத்துக்கலாம் இருக்கு, கஷ்டமா இருக்கு. அப்ப எல்லாரும் என்ன ஒர்க் இல்லையா அவங்களுக்கு எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப இந்த டைம் ஒரு ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று வருது, ஒரு ஜாப்புக்கு இன்டர்வியூ ஒன்று வருது. இந்த டைம் சொல்றீங்க ஐ வில் கெட் த ஜாப், நான் இந்த ஜாப் எடுப்பேன், எடுத்தே ஆகுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங்ல சொல்றீங்க, ஒரு டிட்டர்மினேஷனோட சொல்றீங்க. என்ன யூஸ் பண்ணிருக்கேன்? ஐ வில், ரைட்? அதே போல ஐ வில் பாஸ் தி எக்ஸாம். எக்ஸாம்ல ஒரு டைம் ஃபெயில் பண்ணிட்டீங்க, எல்லாரும் என்ன ஃபெயில் பண்ணிட்டேன் என்னன்னு சொல்லி உங்களை போட்டு டார்ச்சர் பண்றாங்க. அப்ப சொல்றீங்க இந்த டைம் திஸ் டைம் ஐ வில் பாஸ் தி எக்ஸாம், இந்த டைம் நான் பாஸ் ஆகுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு டிட்டர்மினேஷனோட சொல்றீங்க. என்ன மாடல் வெர்ப் யூஸ் பண்ணிருக்கோம்? வில். will. அதே போல ஒரு இன்விடேஷன் அல்லது ஒரு ரிக்வெஸ்ட், ஒரு ஒரு கோரிக்கை, ஒரு விஷயத்தை எனக்கு செஞ்சுதாங்க, ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படியெல்லாம் கேட்போம் தானே, அப்படியான விஷயத்துக்கு. அல்லது ஒரு இன்விடேஷன், இந்த விஷயம் என்ன வெட்டிங்க்கு நீங்க வருவீங்களா, வில் யூ கம் டு மை வெட்டிங், ரைட்? ஒரு இன்விடேஷன் அல்லது ஒரு ரிக்வெஸ்ட். இப்போ ஒரு ரிக்வெஸ்ட்னு சொன்னா வில் யூ ஹெல்ப் மீ, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா. அல்லது இன்விடேஷன் சொன்னா என்ன வெட்டிங்க்கு நீங்க வருவீங்களா, வில் யூ கம் டு மை வெட்டிங், ரைட்? ஸோ ஒரு இன்விடேஷன் அல்லது ஒரு ரிக்வெஸ்ட் கேட்குற டைமுக்கு நாங்கள் வில்ல யூஸ் பண்ணலாம். அப்போ பாருங்க எப்படி ஒரு டைவர்ஸான மீனிங்ல நாங்கள் டிஃப்ரெண்டான மீனிங்ஸ்ல இந்த வில்ல யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி. அப்போ வில் எல்லாருக்கும் கிளியரா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட் வில்? Yes, sir. எஸ். Yes, sir. அடுத்தது would. ஓகே, கேன் த பாஸ்ட் ஈக்குவலண்டா could இருந்த மாதிரி will த பாஸ்ட் ஈக்குவலண்டா would இருக்கு. அதான் இவர முதலாவது வேலை. அதுவும் இந்த would நாங்க பாஸ்டா யூஸ் பண்ண போகல, நான் சொன்ன மாதிரி என்னத்துல வரும்? டிரெக்ட் ஸ்பீச், இன்டிரெக்ட் ஸ்பீச்ல இதை நாங்க பார்ப்போம், ரைட்? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எழுதி காட்டுன்னு பாருங்க. டிரெக்ட் ஸ்பீச், டிரெக்ட் ஸ்பீச், இன்டிரெக்ட் ஸ்பீச். இன்டிரெக்ட் ஸ்பீச்ல இன்னொரு பேரு தான் என்ன? ரிப்போர்ட்டட் ஸ்பீச், ரைட்? சோ பாருங்க, இப்போ டிரெக்ட் ஸ்பீச்ல ஒரு சென்டென்ஸ் எழுதுறேன். He said I will help you. அவன் சொன்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் என்று சொல்லி, ரைட்? He said I will help you. இதே விஷயத்தை நாம இப்ப என்னத்துல எழுதிருக்கோம்? ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல எழுதிருக்கோம். எழுத போகல என்ன நடந்திருக்கு? He said that he would help me. அவன் சொன்னான் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி. அவன் சொன்னான் அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணுவான் என்று சொல்லி. அப்ப அந்த இடத்துல பண்ணுவேன் அப்படின்னு சொல்றது பண்ணுவான்னு வந்திருக்கு தானே. அந்த வில் இங்க என்ன மாதிரி இருக்கு? would. Would மாதிரி. ஓகே, எஸ். சோ இது வந்து would ஒரு கேட்டகரி, ஒரு மீனிங். அப்போ ரிப்போர்ட்டட் ஸ்பீச் நாங்க படிக்கிற டைம் இன்னும் டீடைல்டா இதை நாங்க பார்ப்போம், ரைட்? அடுத்தது எப்படி எங்களுக்கு could அப்படிங்கறத ஒரு பொலைட் ரிக்வெஸ்டா யூஸ் பண்ண இயலுமோ அதே மாதிரி எங்களுக்கு என்ன செய்ய இயலும்? would-ஐயும் பொலைட் ரிக்வெஸ்டா யூஸ் பண்ண இயலும். சேம் திங், எந்த டிஃபரன்ஸுமே இல்லை. நீங்க could you please help me ன்னு கேட்டாலும் ஒன்றுதான், would you please help me ன்னு கேட்டாலும் ஒன்றுதான். there are no differences, almost no differences. சரி, அப்போ ஒரு பொலைட்டான ரிக்வெஸ்ட் கேட்கிற டைம் நீங்க would you please help me ன்னு கேட்கலாம், அல்லது could you please help me ன்னு கேட்கலாம். would you please come with me, நீங்க என்னோட கொஞ்சம் வருவீங்களா, would you please come with me. இதே விஷயத்தை could you please come with me கேட்டாலும் it's the same thing, right? so would-ஐயும் எங்களுக்கு என்னத்துக்கு யூஸ் பண்ணேலும்? பொலைட் ரிக்வெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணேலும். அதே போல கண்டிஷனல் க்ளோசஸ்ல நாங்க பார்த்தோம் could have version 3 அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன். அதே மாதிரி எங்களுக்கு என்ன செய்யும்? would have verb version 3 வரும்.
இதுவும் நாங்க கண்டிஷனல் க்ளோசஸ்ல படிப்போம். If I had studied harder, I would have passed the exam. நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சிருந்தா எக்ஸாமை பாஸ் பண்ணியிருப்பேன். விஷயம் நடக்கல, பட் பண்ணியிருப்பேன்னு சொல்றோம். எப்படி எழுதிருக்கும்? would have passed. இந்த இடத்துல ஸ்டக் ஆகுதா? என்ன வாய்ஸ் கிளியர் இல்லாம இருக்கா கைஸ்? Is there any network problem? Can you hear me clearly, students? Yes, sir. Yeah, okay, right. So பாருங்க, நாங்க இந்த இடத்துல would have அப்படின்னு போடுற இடத்துல என்ன verb version என்ன போடுவோம்? version 3. ஓகே, இந்த Yes, இடத்துல sir. Yes, sir. இந்த இடத்துல நாங்க வுட்டுக்கு பக்கத்துல பேஸ் verb போடுற மாதிரி போடுறல. ஏன்? இது எங்களுக்கு கண்டிஷனல் க்ளோசஸ்ல வரும். ஸோ would have அப்படின்னு போட்டா பின்னால வர verb எப்பயும் B3ல தான் போடும். ஸோ இஃப் ஐ ஹேட் ஸ்டடிட் ஹார்டர், இந்த ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாவே உங்களுக்கு நான் கண்டிஷனல் க்ளோசஸ்ல டீச் பண்ணுவேன் இதுக்கு அடுத்தது. அப்போ நாம எப்படி இந்த இஃப் வந்த இந்த ஹேட் இவடத்தை வந்த அதெல்லாம் நாங்க டீட்டெயில பார்ப்போம். பட் இப்போதைக்கு இந்த would வந்து have ஓட வரக்குள்ள verb version 3ல வரும். அதோட மீனிங் எப்படி வரும்னு சொன்னா, இஃப் ஐ ஹேட் ஸ்டடிட் ஹார்டர், நான் கஷ்டப்பட்டு படிச்சிருந்தா, ஐ வுட் ஹாவ் பாஸ் தி எக்ஸாம், நான் எக்ஸாமை பாஸ் பண்ணி இருப்பேன் அப்படின்னு வரும். அதாவது பாஸ்ட்ல இந்த விஷயம் நடந்திருக்கும். கேன் யூ see me now? There's a small network issue. ஓகே, இதுல பாருங்க, ஸ்கிரீன் தெரியுது எல்லாருக்கும்? என்ன வாய்ஸ் கிளியரா இருக்கா? ஓகே, ஆல்மோஸ்ட் 10 ஃபினிஷ் பண்ணுவோம். ஓகே, பாருங்க. சோ இன்னொரு எக்ஸாம்பிள்ல பாருங்க. இஃப் ஷி ஹேட் லெஃப்ட் ஏர்லியர், அவள் நேரத்தோடையே புறப்பட்டிருந்தா போயிருந்தா, இஃப் ஷி ஹேட் லெஃப்ட் ஏர்லியர், ஷி வுட் ஹாவ் காட் த பஸ், அவள் பஸ்ஸை பிடிச்சிருப்பாள். அப்ப என்ன சொல்றோம்? நடந்திருக்கும், பிடிச்சிருப்பாள். இப்படி பாஸ்ட்ல நடக்காம போன ஒரு விஷயம் இப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்ற டைம் நாங்க என்ன ஸ்ட்ரக்சர்ல போடுவோம்? மோடல் பெர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சர்ல இதை எழுதுவோம். அப்ப could have போட்டு எழுதின மாதிரி நாங்க என்னையும் செய்யலாம், would have போட்டும் இந்த விஷயத்தை எழுதலாம். சரியா? இவ்வளவுதான் விஷயம். கிளியரா இப்ப எல்லாருக்கும் இந்த will and would? Do you understand this now? Is it clear now for everyone? Yes, sir. Okay. Yes, So sir. modal verbs ன்னு சொல்றது Yeah. உங்களுக்கு should, shall, அடுத்தது must அப்படிங்கிற விஷயம். அந்த மாடல் verbs வந்து நான் கிளாஸ் 1ல உங்களுக்கு டீச் பண்ணியிருந்திருப்பேன். அதை பத்திய நாலேஜ் வேணும்னு சொன்னார்கள் கிளாஸ் 1 ரெக்கார்டிங்க ஃபுல்லா பாருங்க அண்ட் இதையும் ஃபுல்லா பாருங்க. ரைட்? ஓகே, எங்களுக்கு இப்ப மாடல் verbs வந்து ஃபினிஷ் ஆகிட்டு, ரைட்? இதுலயும் சின்ன ஒரு எக்ஸசைஸ் நான் உங்களுக்கு போடுவேன். ஆல்ரெடி டென்சஸ்ல எக்ஸசைஸே நிறைய பேர் எனக்கு செஞ்சு அனுப்பல. ஸோ அதெல்லாம் நான் இனி அடுத்து ஒன்றா செக் பண்ண போறேன். ரைட்? இந்த வீக்குள்ள எல்லாரும் எனக்கு அதை ஃபினிஷ் பண்ணி தரணும். நான் பர்சனலா எல்லாருக்கும் மெசேஜ் போடுவேன். ரைட்? அண்ட் அதோட மாடல் verbs எங்களுக்கு முடிஞ்சு அடுத்தது நாங்க பார்க்க போறது இங்கிலீஷ்ல கிராமர்ல இஃப் க்ளோசஸ், கண்டிஷனல்ஸ். ரைட்? கண்டிஷனல்ஸ் பார்த்துட்டு அதுக்கு பிறகு ரிப்போர்ட்டட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் அதுகள் பார்ப்போம். ஸோ அது ரெண்டும் உங்களுக்கு எக்ஸாமுக்கு கட்டாயம் தேவைப்படுற பார்ட்ஸ். ஸோ அடுத்தடுத்த கிளாஸஸ் இந்த சப்ஜெக்ட்ஸை பொறுத்து தான் இருக்கும். ஸோ ஆல்ரெடி டென்சஸ்ல போட்ட எக்ஸசைஸ் எல்லாரும் ப்ளீஸ் கம்ப்ளீட் பண்ணி அனுப்புங்க. உங்களுக்கு ஃபியூச்சர் டென்ஸ்ல இது இன்னும் எக்ஸசைஸ் நான் போடல, பாஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ அதையும் எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் ஷிஃபா கேட்டுருக்காங்க மிச்ச நாள் கூடி ப்ரெபோசிஷன்ஸ் படிப்பிப்பீங்களா? எஸ், ஆஃப்கோர்ஸ். ப்ரெபோசிஷன்ஸ் இல்லாம நாங்க எப்படி இங்கிலீஷ் பேசுற படிக்கிற? ஸோ இட் இஸ் ஹார்ட். ப்ரெபோசிஷன்ஸும் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பார்ட் என்னத்துல, கிராமர்ல. ஸோ அதுவும் நான் உங்களுக்கு டீச் பண்ணுவேன். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்டா அடுத்தது போயிட்டே இருக்கும். இது வந்து ஒரு டோட்டலா ஒரு மொத்தமா உங்களுக்கு ஒரு கிரேட் 10ல இருந்து A level அதுக்கு பிறகு வர வரைக்கும் ஒரு மொத்தமா ஒரு கம்ப்ளீட்டான ஒரு சிலபஸ். சரிதானே? ஸோ எந்த கிளாஸையும் மிஸ் பண்ணாதீங்க. சம்டைம் மிஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துன்னு சொன்னா ரெக்கார்டிங்ஸை தயவு செஞ்சு பார்த்துருங்க. ரைட்? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் இன் டுடேஸ் கிளாஸ். ஐ வில் மீட் யூ சூன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஆல்சோ மந்த் ஃபீ நம்ம பே பண்ணாதாக்கள் அதையும் பே பண்ணிக்கோங்க. ரைட்? தேங்க்யூ ஸோ மச். சாப்பிடுங்க எல்லாரும். டாடா, குட் நைட்.